அவன் வீட்டுக்கு உக்கிரமாக வரும். எடுத்துமா பூஜை பண்ணுறேன். எங்கம்மா வருவேன்? வீட்டு பகுதியில் குசத்தில் யார் எடுத்து போய் எடுத்துன்னு வந்தால் இத்தனும் கண்ணுக்கே தெரியலது. கொண்டாந்து வச்சார். ராஜாவுக்கு மேலே கீழே பாலா கழிச்சு 200 வருஷம் ஆச்சு. பார்க்காதவள மகாபெரிவா 1940 கிருபானந்த வாரியார் கச்சேரி ரொம்ப பிடிக்கும் பாலாக்கு. டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் 18 வருஷம் பாடியிருக்கு. MS விஸ்வநாதன் 25 வருஷம் பாடியிருக்கு. சுசீலா, ஜானகி, வாணி எல்லாம் பாராட்டி ரெக்கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கு என்ன தெரியுமா, நான் யாரை நினச்சாலும் அவளுக்கு நிம்மதி கொடுத்துருவோண்டா. என் குழந்தை கஷ்டப்படும். கல்யாணமா குழந்தையா நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஆறுதலாக இருப்பேன். பாசம் ஜாஸ்தி. எதுக்குமா இவ்வளோ மட்டும் வந்து பார்க்க வந்து ஏண்டா என் குழந்தைய நான் பார்க்க வரேன். தேர்தல் போடுவோம் வருவான். அவளை யாரை பார்ப்பேன்? அம்மா தாண்டா கொடுக்கணும். இனிமேல் உங்களுக்கு நிம்மதி கொடுப்பாங்க. என் குழந்தைங்கடா அவன். என்னை விட்டு என் குழந்தை எங்கடா பார்ப்பான் அப்படி சொல்லுவான். இங்கே வந்து இந்த கல்யாணம் குழந்தை என்ன கேட்டாலும் கொடுப்போம். அது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கெல்லாம். பாருங்க, நீங்கள் வர வேண்டியது பாலா உங்களை பார்க்க வரலன்னா நீங்கள் பெரிய விஐபின்னு அர்த்தம். ஒரு அதே மாதிரி ஒரு விஷயம் சிக்கலாக இருப்போம். அவர்கிட்ட சொல்லு, நினைவு போராகிட்ட பாலா கொடுக்க பிறந்தவர், யாரிடமும் பிச்சை எடுக்க பிறந்தவர். உண்டி வைக்கக்கூடாது. டொனேஷன் என் பேர் சொல்லி பிச்சை கட்டி அம்மான்ட்ட வாங்காதீங்க. சரிம்மா பரவாயில்லாம் காணிக்கும். ஏன் தாராளம் எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்க? பாலா பேரில் நவராத்திரியில் ஒரு நாளுக்கு 50,000 பேர் சாப்பிட்றேன். ஒரு நாள் 2 லட்சம், 10 நாளுக்கு 20 லட்சம். அதே மாதிரி கச்சேரி மெசேஜ் எல்லாம் பாரு. ட்ராமா பிடிக்கும் குழந்தைக்கு. ஜிமினி, நாகேஷ், விவேக், மனோரமா என்ன பண்ணுவேன்? அம்மாவுக்கு சொல்ல ஒரே வாக்கு தான், எதை பண்ணியும் இறக்கணானே 4 பேசாட்டு நல்லா இருப்பான். அன்னதானம் ஒன்று தான். அதனால் நிமில் அன்னதானம் கிராண்டாக பண்ணுவாங்க. பிறருக்காக அன்னதானத்துக்கு பண்ணால் காணிக்கம்மா, உங்களுக்காக பண்ணால் லஞ்சம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். செம்ம ரோஷம் ஜாஸ்தி. அம்மா உங்களுக்கு என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்னா, என் குழந்தையெல்லாம் நான் பார்த்தாச்சு, என்ன கேட்டால் கொடுப்பேன். என் குழந்தை நான் கொடுக்க எவ்வளோ குழந்தை கொடுப்பேன். அவளால் வர முடியல பாவம், அதான் நான் வந்திருக்கேன். என்ன ஒன்றும் வேண்டி நிம்மதி கொடுக்கும் நிம்மதி பாலா. இதில் யாராவது கும்பராசி கடகராசி இருக்காளா? இல்லைன்னு பரவாயில்ல. யாருமா அவ சொல்லுவா, கடகராசி கும்பராசி ஏன் குழந்தை பார்த்து போடலாம், டோன்ட் வரி. அதுதான் சொல்லுவா. அம்மா உங்களுக்கு கொடுக்குற அருள்வாக்கு, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீ நினைச்சா நான் வந்துடுவேன். என் குழந்தையே இல்லை என்ன சொல்ல போகிறது நீ. அதனால் நீங்கள் பாலா நினச்சின்னு இருக்கோம். நான் பாலா ஃபோட்டோ ஒன்று சார் பத்திரம் வச்சுக்கோங்க. எப்போ முடிஞ்சால் நீங்கள் கூப்பிடுவா, என் ஆற்றுக்கு வாடான்னு. அப்போ வாங்க நீங்கள், நோ ப்ராப்ளம். இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. தலை சுற்றி எனக்கு என்ன கோவில் வந்துருக்க மாதிரி இருந்திருக்கேன். நான் எங்கே பார்த்தாலும் இப்படி அழகா, எவ்வளோ எல்லாம் எப்படி அழகாக பண்ணியிருக்கேன். என்ன சவுண்டு பாருங்கள். பெரிய கோவில கூட எனக்கு சவுண்டு கிடையாது மாதிரி. அப்படி அதிகம் அந்த ஒலி வந்து அப்படிப்பட்ட ஒலி. இங்கே வந்துமா ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல மகாலட்சுமி உட்காந்துருக்கேன். வந்துட்டு போகிறவள நல்லா இருக்கும். சீரடிக்கு என்ன நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பாட்டு பாடிக்கிறோம். தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்பூர் பாடும் ஒரு பாட்டு. உன்னைப்பாடும் எல்லாம் யூடியூப்பில் வரும். கற்பகத்தாய. அதே மாதிரி சித்ரா ஒரு சீடி கொடுத்துருக்காங்க. சுசீலா பாடியிருக்காங்க. எல்லாம் பாராட்டி போட்டு அழகழகாக பாடியிருக்காங்க. பாட்டு ரொம்ப பிடிக்குமா. இசையினை ரசிப்பேன், இசையினில் வசிப்பேன். அது அம்மா சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு கொடுக்க என்ன தெரியுமா, பாலா இருக்க பயமில்லை சொல்லு. எவனா முடிஞ்சால் மூஞ்சி மேலே குத்துருவேன் நான். இவ்வளோ கொடுக்க ஹாப்பியாக இருப்பானுங்க நீங்கள். எப்போ பார்த்தா டென்ஷன், எப்போ பார்த்தா டென்ஷன்டா. அது வேலை கிடையாது, திட்டுவா.
பாலாவை பற்றி சிரிச்சுட்டே இருப்பேன். என்ன மாதிரி சிரிங்கடா, தூக்கி போல எப்போ பார்த்தேன். என் குழந்தை நல்லா இருக்கும், என் குழந்தை ஹாப்பியாக இருக்கும். அதான் இன்று முதல் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்ன கேட்டால் உங்களுக்கு பார்ப்பாங்க. படிப்பு, அப்புறம் கல்யாணம், குழந்தை, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட். நான் என்ன மாதிரி வந்து பண்ணது பாலா. அந்த அம்மா வெளியே வர மாட்டேன், ரொம்ப ரோஷக்கார பொண்ணு. எப்படியோ காக்கா பூச்சி அந்த அம்மா கூப்பிட்டான்ட்டீங்க. நீங்கள் வந்து கூப்பிட போதுங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுக்க நீங்கள். உண்மையிலேயே நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுங்க. எப்போ முடியுதோ நிம்மதி பண்ணுங்க. நான் எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ தரேன். அன்னை பாலாவின் அன்பு ஆசைகள். இந்த நாள் நிஜமாவே என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா எங்கே போகிறோன்னு தெரியாது. கடைன்னு சொன்னாங்க, இது கோயிலாக இருக்குது, அதுவே எனக்கு தப்பு சொல்லிட்டாங்க. ராத்திரி வரைக்கும் எனக்கு தெரியாது நான் வருவேங்கிறது. நைட்டு 10 மணிக்கு தம்பி ஃபோன் பண்ணி, நாளைக்கு போரூர் போகணும், ஒரு விளக்கு கடையில் ஏதோ கண்காட்சி வச்சுருக்காங்க, சுருமிக்கு சொன்னாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, கடைக்கு தானே போகிறோம், அதுவும் எக்ஸிபிஷன் தானே அப்படின்னு. அப்பாவுக்கு ராத்திரி உடம்பு முடியாமல் போயிடுச்சு, முதுகு வலி. என்ன மாதிரி பெணத்துறாருன்னா, நாளைக்கு போக மாட்டேன் நான் முடியாது சொல்லு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவுக்கே தெரியாம அந்த வழியில சொல்லிட்டு இருக்காரு. காலையில் நான் எழுந்து வர அம்மா சொல்றாங்க, அப்பாவால் முடியாது வரலான்ட்டாரு. அரை மணி நேரத்தில் பார்த்தா ட்ரெஸ் எடுத்து வச்சு பேக் எடுத்து நான் வரேன்றாரு. அப்போதான் நினைச்சேன், நாங்கள் ஆசைப்படுறது இல்லை, பாலா கூட்டிட்டு வர்றது தான் எது ஒன்றுமே. ஸோ இன்புட் வந்து நாங்கள் போடுறது இல்லை, நீங்கள் போடுற இன்புட்டு தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆசையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பாலா கொண்டு வந்து நிற்க வைப்பா. இதில் உலக அதிசயம்னா, நான் 179 நாள் ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நெமிலியில் தொடர்ந்து. 274 நாள் ஆர்த்தி எடுக்கணும், என்னுடைய ப்ராஜெக்ட் அது. ஆர்த்தி பாட்டு எழுதியிருக்கேன். 274 சிவஸ்தல தம்பதிகள் ஆரத்தின்னு சொல்லிட்டு, 108 திவ்ய தேச தம்பதிகள் ஆரத்தி எழுதியிருக்கேன், 51 சக்திபீட ஆரத்தி எழுதியிருக்கேன். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் கிளம்புறப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும், என்ன எக்ஸிபிஷன் தானே அப்படி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாது இதெல்லாம் இருக்குன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நிமிஷம் இது வேணாம், உள்ள இருந்து ஆர்த்திக்கு போடுறல அது எடுத்து போடுன்னு ஒன்று. ஆர்த்திக்கு இதுதான் போட்டுட்டு ஆர்த்தி எடுப்பேன் நெமிலியில். ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறேன். ஷர்ட்டு வேணாம் இந்த மாதிரி, சரி ஓகே இது எடுத்து போட்டாச்சு. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வந்தவுடனே இந்த அம்மா நீங்கள் பாட்டுக்கு ஆர்த்தி எடுங்க இது பண்ணுங்கன்னு சொன்னோடனே அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன். எதுவுமே எனக்கு தெரியாது, பாலாவுக்கு தெரியும். ஆனால் அந்த சந்தோஷம் உள்ளே வர்றப்பவே தெரிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல பாலா இருக்கான்னா நீங்களும் ஃபீல் பண்ணலாம். இந்த கோயில்னு சொல்கிற பாருங்க, கடை கிடையாது, இது கோயில். இந்த இடம் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் பாலா இருந்தால் உங்களுக்கு உடனே ஒரு கனெக்ட் ஆகும். அப்போவே நீங்கள் அந்த சந்தோஷம் வந்துடும். நான் வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த சிரிப்புக்கு காரணம் சொல்ல முடியாது. சில இடத்துல போனீங்க வச்சுங்க, உங்களையும் அறியாம நீங்கள் அந்த சந்தோஷத்தில் புன்னகை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை விளக்கு இருக்குது, இத்தனை தெய்வங்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் பூரணமாக பாலா நிறைஞ்சிருக்கா. அதனால தான் அப்பா வராரு கரெக்டாக, அதுவும் 7, அப்பாவுடைய பிறந்தநாள் 7. ஸோ 7ங்கிறது எங்களுக்கு அவ்வளோ விசேஷம். கடைசியில் பார்த்தா 7வது ஆண்டு விழாவில் அப்பா வந்து பேசுகிறாரு. நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருந்தாலும் அத்தனை பேரும் பாலா சொல்லி தான் வந்திருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் இனிமேல் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அளவுக்கு சந்தோஷமாக நாங்கள் தலைமுறையாக 3 தலைமுறை, அப்பா நான் என் பையன் இது வரைக்கும் எந்த விழாவில் கலந்துக்கிட்டே இல்லை, எங்கள் வீட்டு விழாவில் தான் கலந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஆச்சரியமான நாள் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லி எல்லாருக்கும் பாலா ஆசிகள். சந்தோஷம். பாலாவை தோன்றதுக்கு ஒருத்தர் தான் பவர், என் 2வது பையன். அவன் தான் தோணும், வெறும் குச்சுவான். அவ்வளோதான் அவன் வந்து மந்திரம் சொல்லி பாலாவை சொல்வதற்கு அவனுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கான். எல்லாரும் ப்ரோக்ராம்ல அழகா பேசிடுவாங்க, ஆனா அதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறதுன்னு இருக்குது பாத்தீங்களா. அது வந்து பாலா வந்து 4 உருவம் எடுத்து என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி தான் தூக்கி எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கும். ஏன் அவ்வளோ பிரச்சனை. அந்த கிளம்பி வர்றதுங்கிறது, வந்துட்டோன்னு வைங்க இப்போ எவ்வளோ ஃப்ளோவா போகுது பார்த்தீங்களா எல்லாம். ஆனால் அந்த இனிஷியேட் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப பொறுமை வேணும். அதனால தான் அந்த பூஜை வந்து அவ்வளோ பொறுமையாக பண்ணுறதால அந்த பொறுமையோட நான் ரொம்ப, ஏன்னா அப்பா வந்து அப்படி தான் அவரை டீல் பண்ண முடியும். அங்கெல்லாம் கத்தக்கூடாது, அவர் கோபம். அவர் வந்து குழந்தை மாதிரி ஏதோ கேட்பாரு, நம்ம தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ
சொல்லி எனக்கு வந்து இப்போ கூட சொன்னேன் அவங்க கிட்ட, எதுக்கு வந்திருக்கிறேன்னே எனக்கு தெரியாது. 7th அந்த இன்விடேஷன் காலையில் மணிகண்டன் வந்து எனக்கு அமிச்சான். அப்போ தான் எனக்கு தெரியும் இது மாதிரியெல்லாம் இங்கே நடக்க போகிறது அப்படின்றது. ஒரு எக்ஸிபிஷன் 9 நாள் மேபி 10 days நடக்க போகுது. அதில் அப்பா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ஃபேமிலியே வந்துட்டோம். அவர் மட்டும் இல்லை, எல்லாருங்க. சேனல் பாலமோகி எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு. நளினி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் ஆயிடுச்சு அது. நான் சொல்லாமலே அவங்க எனக்கு வந்து ரிவ்யூ எல்லாம் கொடுப்பாங்க. இவங்க நளினி அம்மாவோட முதல் முறையாக நெமிலிக்கு வந்திருந்தாங்க. வந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கு அவ மேல. எனக்கு நீ இவ்வளவு பெரிய உருவமா வந்துதான் நான் நம்பணுன்றதுக்காக வந்தியாமான்னு நான் அங்க அழுத. உண்மைதான். அது வந்து ஜென்ம ஜென்மமா உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. எனக்கு வந்து இவ இவ்வளோ பெருசா வந்து அன்னைக்கு என் பையன் சொன்னாங்க, ஐயா அம்மா இதை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அந்த வெள்ளை வேஷ்டியில இருந்து அவுக்கும் போது அவ கருப்பா இங்கெல்லாம் ஒரு ஒரு இது வச்சுட்டு அவ உட்காந்துருந்த போட்டோ இன்னைக்கும் இருக்கு. ஒரு மாதிரி கோவமா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கும் அந்த சிலையை கொடுத்தவங்க, அம்பாளுடைய அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து இங்க கொடுத்தவங்க அப்பப்போ வருவாங்க. அவ கரெக்டான இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னுவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா. அதாவது பாலாவுக்கு ஒரு அப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அவங்க அப்பா வந்து பாக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எழுதுறது அப்படிதான். அதுதான் பாலாவுடைய அப்பா. அதுதான் நான் பிள்ளை. அப்படிதான் நான் எழுதுறது பார்த்தேன். ஏன் பொண்ணு இல்லை பசங்க இல்லை, நான் வரேன். அவங்க 2 பேருக்கு அம்மா அப்பாவுக்கு பொண்ணு குழந்தை வேணான்ட்டா பாலா. நான் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு குழந்தை வந்து அவளுக்கு கட்டி கொடுக்கணும், 1008 பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் 2 பசங்களோட நிறுத்திக்கிட்டேன். ஒருத்தன் பூஜை பண்றதுக்கும் ஒருத்தன் எழுதுறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு கூட என்ன ஆச்சுன்னா 3 டிரைவர் இல்லை. எங்க வண்டி எடுக்க முடியல. சொன்ன இடத்துல வண்டி வரல. அந்த வண்டி வந்து நாங்க வர்ற வழியெல்லாம் மழை, வழியெல்லாம் டிராபிக். இத்தனை தடங்கள் வர்றப்போ ஏதோ விசேஷம் போல இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் மீறித்தான் அந்த சந்தோஷங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எடுத்தெடுப்புலேயே சந்தோஷமா வந்துட்டா அது சாதாரணமா போயிடுறோம். அது நம்ம அனுபவிக்க முடியாம இப்போ நான் ஃபீல் பண்றேன். இத்தனை தடைகளை தாண்டி வந்தப்போ இப்படி ஒரு விஷயம் இங்க பாலா வந்து 3 பேரை உட்கார வச்சு தலைமுறையை வச்சு இவ்வளோ பண்றான்னா நிஜமாவே அதுக்கு மோகன் வந்து மெயின் காரணம். ஸோ அவன் வந்து வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணது. ஸோ இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன் இன்னைக்கும், அதாவது மனசார சொல்லுங்க இல்லையா, ஆத்மார்த்தமா சொல்றது என்னன்னா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் இருக்கு. அதனாலதான் நீங்க உட்காந்தோ இல்லை நின்னோ கேட்க முடியுது பாலா சம்பந்தமானதெல்லாம். ஏன்னா பாலா சொல்றது எப்படின்னா, நான் இஷ்டப்பட்டா தான் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க முடியும், நான் கூப்பிட்டா தான் என்கிட்ட வர முடியும். நீ ஆசைப்பட்டா போறதுக்கு 1000 கோயில் இருக்கு. நீ இஷ்டப்பட்டா எங்கூட போகலாம். ஆனா நான் இஷ்டப்பட்டா தான் என் வீட்டுக்கு வர முடியும். இதுதான் பாலா உத்தரவு. அதனால வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கூட, பிறந்து வளர்ந்தவங்க கூட பாலா கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. அவங்களை கட்டி கொடுப்பாங்க பெங்களூர்ல, அவங்க கூப்பிட்டு வருவாங்க. வர்றப்போ அவங்களுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். 25 வருஷம் இந்த ஊர்ல வளர்ந்தேன் நான். கல்யாணம் பண்ணிட்டு அங்க போனப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க கூப்பிட்டு வராங்க என்ன நெமிலிக்கு. என் வீடு பக்கத்துல தான் பாலா போயிடும், போனதே இல்லையே, இது வரைக்கும் போனதே இல்லை, நீ இல்லை என்னம்மா பொண்ணு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ எடுத்து பக்கத்திலேயே இருந்தா கூட பாலா கூப்பிட்டா தான் வர முடியுங்கிறப்போ இங்க இருக்கிற எத்தனை பேர்ல அடுத்து ஒரு 6 மாசத்துக்குள்ள மொத்த பேருமே வந்துட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளவு பிளெஸிங்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க. கண்டிப்பா அத்தனை பேரும் நெமிலிக்கு வருவீங்க. எல்லாரையும் பாலா பீட சார்பா அன்போட வரவேற்கிறோம். 1943 ஓட்டம். 5 வயசு சின்ன பையன் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணியிருந்தேன். சூண்டுன்னு நினைக்கிறீங்களா பைத்தியம்? அச்சாணி தாண்டாவா இந்த அச்சாணி உலகத்துக்கு இவர் தான். இந்த அச்சாணி இல்லைன்னு உலகத்துக்கு கவுந்து கொடுக்குறார், குழந்தை காப்பாற்றினார். யாரும் நினைச்சீங்க? இவர் தான் ஸ்ரீவித்யா, ஞானம் கொடுப்படாவ. அதே மாதிரி முதல் நமஸ்காரம் பிள்ளையாருக்கு, அது ஓகே. 2வது பாலாதான். அப்புறம் தான்டா காமாட்சி மீன். அவர் சொல்றார், சீப்பாக இருந்தது எங்களுக்கெல்லாம். அப்படி ஒரு ஆசீர்வாதம். வாரியார் சுவாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாலா படம் பதிவாக சேர்ந்து நிறைய வித்துருக்கான். பாலா விட்டு அவ்வளோ க்ளோஸ் அவர். எங்களுக்கு எல்லாம் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுறாரு. யார் மூலமோ
ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வருஷமாக பார்த்து இந்த கலிகாலத்தில் நடக்குமா? நடந்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். கண்ணில் தண்ணி வச்சிங்க கொண்டு விடுவான். உள்ள கொடுக்கணும், கண்ணில் தண்ணி வச்சுங்க. ஹாப்பியாக தான். எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பயங்கரமாக திட்டுவான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இன்னும் ஒன்றும் ரோஷம் ஜாஸ்தி. என் பேரை சொல்லி பிச்சை எடுக்காது. அதனால் நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க, வாழ்த்துவாங்க. உங்களையும் பாலா கடைசி வச்சுப்போம். எல்லாம் வருவீங்க பாலா, இழுத்து உங்களாங்க. அனைவருக்கும் அண்ணா போய் இந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் ஆசை. என்ன கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, அசந்து போயிருக்கோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருங்க. என்ன கடை கொடுப்போம். டோன்ட் ஒரி ஃபார் எனிதிங். பாலா வித் யூ ஆல்வேஸ். பி ஹாப்பி, பி ஹாப்பி, பி ஹாப்பி.